இந்த செடி இதே இடத்துல பட்டு போய் செத்துருச்சுங்க. எப்புட்றா அதை மீட்டு கொண்டு வரதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் முளைக்கல. சரி நர்சரியில் வாங்கி ஒரு புது செடி நட்டுக்கலான்ட்டு இருந்தேன். ஏன்னா அந்த செடி நமக்கு ரொம்பவே முக்கியமானது. பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பூக்களை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த செடி எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயிலில் தான். இதுதாங்க கேசவர்த்தினி செடி. இந்த செடியோட பூக்களையும் இலைகளையும் மட்டுமே கூட தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சினோம்னா அதுதாங்க கேசவர்த்தினி ஹேர் ஆயில்ன்றது. நம்ம 36 வகையான மூலிகைகள் போடுவோம். அதில் இந்த கேசவர்த்தினி இலை கண்டிப்பாக இருக்கும், இந்த இலைகளும் பூக்களும். இந்த இடத்துல பாருங்கள், நமக்கே தெரியாமல் விதைகள் பரவி இதே இடத்துல நிறையா செடிகள் முளைச்சிருக்கு. ஒரு செடி கருகி போனதுக்கு நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். அதனால் இந்த இயற்கை பாருங்கள் ஒரு 4-5 செடியை கொடுத்துருச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பூக்களை பார்க்கும்போதும். நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயிலில் முடி வளர்ச்சிக்கு தேவையான 36 வகையான மூலிகைகள் எல்லாமே பயன்படுத்தி இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் செஞ்சுருக்கோங்க. ரோஸ்மெரியுமே இதில் கலந்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் நல்லாவே ஒர்க் ஆகும். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். பாய்.